ஹாய் மக்களே, காலை வணக்கம். எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? அதுக்குள்ளேயே நடந்து அழிச்சு விட்டாங்க கடைக்கு வந்து சூரியனை. இங்கே ஆயிருக்காரு. ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரில, இன்னும் வரல. இந்த 2 தென்னை மரத்துக்கும் கூட சுடு தண்ணி காயுது, குளிக்க தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பூவை பார்த்தீங்களா, புளிச்சாக்கீரை. என் கைக்கு பூச்செடிலாம் நல்லா வளரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. எனக்கு கனகாம்பரம் பூ பூத்துருச்சு. இந்த பறிச்சு எல்லாத்தையும் இப்போ கட்டுவேன். இங்கே வேறு ஒன்றும் பூ இல்லை. ரோஸ் 2 மலர்ந்துருக்கு. மல்லிகைப்பூலாம் நான் இன்னும் உரம் போடலை. இந்த வட்டம் என்னன்னு தெரில, பூச்சியாக விழுந்துருச்சு. இன்னும் உரம் போடலை. வேறு காய வச்சுருக்கேன் பாருங்க. மிளகா செடி தொட்டியில் வச்சுருக்கேன். தொட்டியில் கொத்து கொத்தாக வச்சுருக்கோங்க மிளகா. இன்னும் ஒரே ஒரு மஞ்சள் கலர் ரோஸ். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடும். என்ன பண்ணுறிய? சோறாக்கிட்டு இருக்கம்மா. இந்த காப்பி என்னன்னு சொல்லி தரவா உங்களுக்கு? நம்ம வயிறு வலிக்கும், சூடு அதிகமாக இருந்தனால, லைட்டு போட்டாங்க, சூடு அதிகமாக இருந்தனால வயிறு வலி வரும். அப்போ என்ன செய்யணும்னா, இந்த காப்பியை குடித்தோம்னா வயிறு வலி பறந்து போயிடும். உலக வச்சுருக்காரு, உலக வச்சுக்கிட்டு இருக்கு. என்னைய பார்க்குறீங்களா? ஹாய். தலையில் எண்ணெய் வச்சுருக்கேன். வயிறு வலிக்குது, அதே தலையில் எண்ணெய் வச்சுருக்கேன். நேற்று பூரா வெயிலில் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சா, அதனால் எண்ணெய் வச்சுட்டு இந்த காப்பியை போட்டு வச்சுருக்காரு. அடுப்பு இந்த அடுப்பு வீணாக போச்சு, சிம்மில் தான் எரியும். வச்சாச்சு. இன்றைக்கி நைட்டு வச்ச குழம்பு இருந்துச்சு, அதை வச்சு வேலைக்கு எடுத்துகிட்டு நம்ம போய் வேலை பார்க்க போகிறோம். ஓகே மக்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த காப்பியை இது சோம்பு காப்பி எப்படி செய்கிறதுன்னு நான் இன்னொரு வாட்டி சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ டைம் ஆச்சு.